ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால இனியவனோட பாட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இனியவனோட வாய்ஸில் பாட்டை கேட்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கடந்த வாரங்களில் டெடிகேஷன் ரவுண்டில் அவங்க அப்பாவுக்காகவும் அவங்க சித்தப்பாவுக்காகவும் தான் இனியவன் பாட்டை டெடிகேட் பண்ணியிருந்தார். இனியவனோட சித்தப்பா எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாராமா. ஸோ அதனால் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அந்த ஒரு துயரத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருக்காங்களாமா. ஸோ அதனால் இனியவன் நான் இந்த பாட்டை என்னோட சித்தப்பாவுக்காக பாட்டை டெடிகேட் பண்ணுறேன்னு தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே அப்படிங்கிற ஒரு சூப்பர்வான பாட்டை தான் வந்து பாடியிருந்தார். இனியவனோட இந்த அருமையான பர்ஃபார்மன்ஸ் கேட்க செம்மையாக இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணி கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருந்தார்னா, உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் அதிலிருந்து மீண்டு இப்போது உங்கள் பையன் இனியவன் ரொம்ப சூப்பராக பாடுறான். இந்த செலிப்ரிட்டி சந்தோஷமான ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்க. அவர் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட சந்தோஷமாக இனி வர லைஃப்பை வாழுங்க அப்படின்னு ஜட்ஜஸ் எல்லாருமே சூப்பராக சொன்னாங்க. அதை தொடர்ந்து சரிகமப்பா ஜீ தமிழ் குடும்பம் சார்பாக இனியவனோட ஃபேமிலிக்கு ஜட்ஜஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கே வந்து அவங்க சித்தப்பா, அதாவது இனியவனோட அப்பாவோட தம்பி எல்லாருமே ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து எல்லாருமே செம்ம எமோஷ்னல் ஆகி ஜட்ஜஸ் எல்லாருக்கும் ஜீ தமிழ் சரிகமப்பா குடும்பம் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சிருந்தாங்க. இனியவன் ரொம்ப சூப்பராக பாடுறாரு. தொடர்ந்து ஃபைனல் வரைக்கும் போக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனல் போவாரா அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.